நத்தம் நத்தம் பட்டா டிடிசிபியில் நான் போனேன். நான் வந்து அப்ரூவல் கேட்குறேன். நான் ஒரு வீடு கட்டணும், இல்லை உள்ளாட்சி உதாரணத்துக்கு மாநகராட்சியில் போய் நான் வந்து என்னோடய கிரை ஆவணத்தை வச்சு நான் வந்து வீடு கட்டலான்னு போனேன். ஆனால் பட்டா வேணும்னு சொல்லிட்டாங்க. பட்டா வந்து நத்தம் வகைப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி வருவாய்த்துறையில் தாசில்தார் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. நான் ஆர்ஐட்ட கேட்டேன், விஏஓட்ட கேட்டேன், பட் எனக்கு நடக்கலை. இப்போ நத்தம் பட்டாவை உங்கள் பெயருக்கு மாற்றலாமா? உங்களுக்கு கிரை ஆவணம் இருக்குது, அது மாற்றுவது எப்படி? இதுதான் கேள்வி. தாராளமாக மாற்றலாம். நீங்கள் நத்தம் பட்டாவை உங்கள்கிட்ட கிரையாவணம் இருந்து அந்த நத்தம் பட்டாவை மாற்றுவது ரொம்ப எளிமையானது. அதற்கு உரிய நடைமுறைகளை பின்பற்றி மாற்றம் செய்யலாம். இப்போ நத்தம் பட்டாவில் வீடு கட்டலாமா? நான் டிடிசிபியில் அனுமதி வாங்கலாமா? உள்ளாட்சியில் அனுமதி வாங்கலாமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. தாராளமாக வாங்கலாம், கிடைக்கும். பட் அதுக்கு உரிய நடைமுறைகளை நீங்கள் வந்து பின்பற்றி தாசில்தார் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து நத்தம் பட்டாவை உங்கள் பேருக்கு மாற்றம் செய்து நீங்கள் வந்து உரிய கட்டிட அனுமதி பெற்று நீங்கள் வீடு கட்டலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். எங்களோட பதிவு பெற்ற பொறியாளர் உங்களுக்கு மேலும் விளக்கத்தை இலவசமாகவே வழங்க தயாராக இருக்கும்.